ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கலெக்ஷன்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இந்த வெளிநாட்டு நாணயங்கள் வந்து வச்சிருப்பீங்க. இது எப்படி சேல்ஸ் பண்ணுறது? இதை ஏன் சேல்ஸ் பண்ணால் வந்து வாங்க மாட்றாங்க? எக்ஸிபிஷனில் கொடுத்தா வேணான்னு சொல்கிறாங்க. டீலர்கள்கிட்ட இப்போ என்கிட்ட கேட்டாலுமே பெரும்பாலுமான நாணயங்கள் வேணாம் சார், நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கோங்க, எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிவிடுவேன். எதனால் இந்த மாதிரி சொல்கிறாங்க? யூடியூப்களில் வீடியோவில் பார்க்கும்போது ஒரு சில நாணயங்கள்லாம் 40,000, 50,000, 2 லட்சம், 3 லட்சம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்களை கேட்டால் விலை போகாதுன்னு சொல்கிறாங்க. வாங்க மாட்றாங்களே, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்கும். இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் நாணயங்களை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் தினமே ஃபோட்டோ அனுப்புறீங்க சரிங்களா? ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 5 இல்ல 10 நபர்கள் வந்து ஃபோட்டோ அனுப்புறீங்க. நான் காமன்னு சொன்னதுக்கப்புறம் இதோட வேல்யூவேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. வீடியோவாக கொடுத்துட்டா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குமே தான் வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ முதல்ல இந்த ஃபாரின் நாணயங்கள்லாம் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோ நாணயங்கள் இது சரிங்களா? இது இல்லாமல் நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கும். பழைய வீடியோக்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நிறைய நாணயங்கள் வந்து நம்மகிட்ட பெரும்பாலுமான ஃபாரின் நாணயங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் விலையே போகாது சரிங்களா? இதுதான் உண்மை. நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க, 5,000 போகும், 10,000 போகும், 20,000 போகும்னு சொன்னால் தயவு செய்து நம்பாதீங்க. அந்த மாதிரி விலை போகாது. விலை போகக்கூடிய நாணயங்கள் இருக்கும். ஆனால் யார் வீடியோ போடுறாங்கன்றதான் முக்கியமான விஷயம் சரிங்களா? என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்ககிட்ட இருக்கும். என்னோட பர்சனலாக என்னோட வெப்சைட்லேயுமே நான் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால் ஏதோ ஒரு இடத்துல சரிங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விலை தெளிவான விலையாக இருக்கும். வேறு யாராவது நல்ல விலையை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி தெளிவாக இருக்கக்கூடிய சேனல்களை தாராளமாக நீங்கள் நம்பலாம். எங்கிட்ட கஸ்டமர் நேரில் வந்து பார்க்குறாங்க, எங்கிட்ட கஸ்டமர் பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடிய நபர்கள் வீடியோ போடும்போது ஓரளவுக்கு நீங்கள் நம்பக்கூடிய சேனலாக இருக்கும். ஸோ எதுவுமே இல்லாமல் அட்ரஸ் இருக்காது, ஃபோன் நம்பர் இருக்காது, அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது, நேரில் பேசியிருக்க முடியாது. ஸோ எதுவுமே இல்லாமல் யாராவது ஒருத்தவங்க போடக்கூடிய வீடியோக்களை தயவு செய்து நம்பாதீங்க. மறுபடியும் நான் இதான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா? இப்போ இந்த வெளிநாட்டு நாணயங்களோட விலை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமன்றதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். பெரும்பாலுமான நாணயங்கள் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் தான் வந்து போகும். பெரும்பாலும் அதனால தான் டீலர்கள் இந்த காயின்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட சேனலுமே நான் சொல்லும்போது எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பும்போது கூட நான் சொல்லுவேன், இல்லை இதெல்லாம் விலை போகாது, தேவையில்லை, காமன் அப்படின்னு சொல்லிடுவேன். இருந்தாலும் விலை சொல்லுங்கள். இப்போ ஒரு 5 காயின் அனுப்பியிருப்பாங்க, 5 காயினோட வேல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எனக்கு ஒரு ஆள் தான் அனுப்புறீங்க சரிங்களா? ஒரு நாளைக்கு குறைந்தது எனக்கு 5லேருந்து 10 பேர் வந்து எனக்கு அனுப்புவாங்க. நான் எல்லாருக்கும் பார்த்து வேல்யூஷன் சொல்ல முடியாது. டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், கேட்ச் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து வேல்யூஷன் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? ஒரு சில நாணயங்கள் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேங்க சரிங்களா? பெரும்பாலும் பொதுவாக கிடைக்கக்கூடிய நாணயங்கள் இதுவாக தான் இருக்கும். இதை எப்படி நீங்கள் வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கணும்? முதல்ல எடுத்தோடனே நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கிடைக்கிறது இந்த ஸ்ரீலங்கா காயின் தான் வந்து கிடைக்கும் சரிங்களா? இப்போ ஸ்ரீலங்கா காயினில் இந்த நடுவில் இருக்க காயின் இருக்கு இல்லையா? இது வந்து இந்தியன் மதிப்புப்படி, நம்ம நாட்டு மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 பைசா. அப்போ இது ₹1 வந்து 29 பைசானா, அப்போ இந்த காயின் எவ்வளோ விலை வரும்? ₹2 அப்படின்றது டபுள் ஆக்கிக்கோங்க, 58 பைசா. இப்போ ₹5 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் 5 டைம் வந்து ₹1க்கான வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 3 ரூபா சொச்சம் வந்து உங்களுக்கு வரும். அப்போ இது வந்து இது ₹1 தான். இது சின்னது, இது கொஞ்சம் பெருசு, இது பழைய டைப்பு. இப்போ 50 பைசான்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கி வந்து ஒரு 15-20 பைசா வருங்களா? இந்த மாதிரியான வேல்யூவேஷனில் தான் இந்த இலங்கை காயின் வந்து இருக்கும். அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னன்றது நீங்கள் கண்டுபிடிச்சினா உங்ககிட்ட இருக்க காயினோட வேல்யூ வந்து ரொம்ப சுலபமாக வந்து தெரிஞ்சிக்கலாம். அடுத்தது இதிலே படம் போட்டிருக்கு, கமமரேட்டிவ் வரும்போது கொஞ்சம் வந்து விலை வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ ₹2 காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ இந்த 50 இயர்ஸ்னு போட்டிருக்கு இல்லையா? இந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து ₹10 ₹2 காயினுக்கே சொல்கிறேன். இப்போ ₹1 காயினுக்குலாம் கொஞ்சம் விலை வந்து மாறுபடும். ஒரு காயினுக்குமே விலை மாறுபடும். அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய காயினுக்கும் கமமரேட்டிவ் நாணயத்துக்கும் விலை வந்து மாறுபடும். ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த கூஜா போட்ட காயின் சரிங்களா? நம்ம சேனலுமே ஒரு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன், 53,000 போட்டிருப்பேன். அது வந்து ப்ரூஃப் காயின் சரிங்களா? அதுவுமே நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிக்க தெரியல உங்களுக்கு. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய காயினை பற்றி சொல்லிடுறேன். மேலே இருக்குது இல்லையா? இந்த காயின் வந்து நிறுத்திட்டாங்க, ஓல்டு டைப்புன்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடியது கரண்ட்டில் இருக்க இஷ்யூ. இதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு திராம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹24 வரும் சரிங்களா? ஒரு திராம்ன்றது எக்ஸ்சேஞ்ச் ரேட் உங்களுக்கு ₹24 வரும். ஓல்டு இஷ்யூ வரும்போது கொஞ்சம் விலை அதிகமாக கொடுக்கணும். பெரும்பாலும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் ₹500 தூக்குன மாதிரி இந்த காயினை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரும்பாலும் வாங்குவாங்க. அந்த காயினுக்கான வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. ஏன்னா சர்க்குலேஷனில் இல்லை, அதனால் அப்படி தான் வந்து கேட்டு வாங்குவாங்க. இப்போ இதில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னென்னா, இப்போ இந்த காயினோட ரேட் வந்து எவ்வளோ சொன்னேன்? ₹24 சொன்னேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது சரிங்களா? உங்களுக்கு தெரியும், இதில் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. 15 மட்டும்தான் இருக்கும். இந்த காயின் நீங்கள் நார்மலாக நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா 50 திராம் வரும். 50 திராம்னு வந்துடும் சரிங்களா? ஆக்சுவலாக இது வந்து 50 ஃபில்ஸ். இது 50 ஃபில்ஸ் வராமல் உங்களுக்கு 50 திராம்னு வந்துடும். அப்போ நீங்கள் 50 திராம்னு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து எங்கேயோ போய் நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000, 1200 கிட்ட வந்து போய் நின்றுடும். தயவுசெய்து அந்த மாதிரி நீங்கள் வந்து கணக்கு பண்ணக்கூடாது சரிங்களா? இப்போ ஒரு திராம்ன்றது ₹24 நீங்கள் 50 திராம்னு கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 கிட்ட வேல்யூ போய் நிற்கும். அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னென்னா மானிட்டரி சிஸ்டம் என்ன, இப்போ நம்மளது வந்து பைசாவில் இருக்குது, அடுத்தது ரூபாய்னு வருது. அந்த மாதிரி வரும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கம்மி, இருக்கிறதுலே வந்து கம்மி. 50 ஃபில்ஸ்ன்றது உங்களுக்கு ₹12 வரும். அதுக்கு அடுத்தது வரக்கூடியது ஒரு திராம்ன்றது உங்களுக்கு ₹24 வரும். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம். அடுத்தது ஹலாலாஸுமே அதுதான், சவுதி அரேபியாவுக்குமே அதுதான். 50 ஹலாலான்றது கம்மி. அதுக்கு அடுத்தது வரது பார்த்தோன்னா 1 ரியால்னு வரும் சரிங்களா? இந்த மாதிரி மானிட்டரி சிஸ்டம் வந்து நீங்கள்
கரெக்ட்டா தெரிஞ்சிரும். நெறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு. ஏன் இந்த காயின பர்ட்டிகுலரா நான் சொல்றேன். இந்த 50 அலாலா காயின் வந்து ஏன் பர்ட்டிகுலரா சொல்றேன் அப்டின்னா, கஸ்டமர் ஒருத்தர் எடுத்து வந்திருந்தாரு. என்ன அப்டின்னு கேட்கும்போது, இந்த 50 அலாலாவோட ரேட் எவ்வளோ அப்டின்னு கேட்டது. இத நம்ம வாங்குறது கிடையாது சார். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 12 வரும். இத நான் வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது, அவரோட மொபைல் எடுத்து கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி காமிச்சார். பாருங்க சார் 50 சவுதி அரேபியன் ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1200 வந்து வேல்யூவேஷன் வருதுன்னு காமிச்சிருந்தாரு. 50 அலாலா என்றது வேற, 50 ரியால் என்றது வேற. கீழயே குடுத்துருக்காங்க பாருங்க. 50 அலாலா அப்படின்னு சொல்லிட்டு கீழயே உங்களுக்கு தெளிவா குடுத்துருக்காங்க. 50 அலாலா என்றது வேற, 50 ரியால் என்றது வேற. சரிங்களா? அது தயவுசெய்து அந்த மாரி போட்டு குழப்பிக்காதீங்க. பெரும்பாலுமான வெளிநாட்டு நாணயங்கள் உங்களுக்கு இந்த மாரி தாங்க வரும். சரிங்களா? இந்த அமெரிக்கா காயின் வச்சிருப்பீங்க. அமெரிக்கா காயினுக்கு நீங்க எக்ஸ்சேஞ்ச் போட்டு பாருங்க. $1 to INR அப்படின்னு போட்டு பாருங்க. 1 டைம் to INR அப்படின்னு போட்டு பாருங்க. 50 சென்ட்ஸ் to INR அப்படின்னு போட்டு பாருங்க. 5 சென்ட்ஸ் என்ன கண்ட்ரியோ, கண்ட்ரியோட பேர போட்டு அது கீழயே உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. 1 தினார்னு குடுத்துருக்காங்களா? 1 டைம்னு குடுத்துருக்காங்களா? 1 டைம் டூ இந்தியன் ரூபி அப்படின்னு போட்டிங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்சேஞ்ச் வந்துரும். 1 சென்ட் டூ இந்தியன் ரூபின்னு போட்டிங்கன்னா, அதுக்கான எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்துரும். அப்ப நேபாளுமே அதேதான். தாய்லாந்து இருக்கு, தாய்லாண்டும் அதேதான். மலேசியா இருக்கு, மலேசியாவுக்கும் அதேதான். சிங்கப்பூருக்கும் அதேதான். உங்களுக்கு பெரும்பாலுமான நாணயங்கள் உங்களுக்கு இந்த மாரி தாங்க வேல்யூ வரும். சரிங்களா? எல்லா நாணயத்தையும் உங்களால மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ண முடியாது. இன்னும் உங்களுக்கு ரொம்ப சுலபமா உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? இன்னும் ரொம்ப சுலபமா சொல்லணும்னா, நம்ப ஆட்கள் வந்து எந்தெந்த ஊருக்குலாம் வேலைக்கு போறாங்களோ, சரிங்களா? இப்ப சவுதிக்கு வேலைக்கு போவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிங்கப்பூருக்கு வேலைக்கு போவாங்க. மலேசியாவுக்கு வேலைக்கு போவாங்க. இந்த மாரி நம்ப ஆட்கள் வந்து எந்தெந்த ஊருக்குலாம் வந்து வேலைக்கு போறாங்களோ, அந்த நாணயங்கள் எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ள ரொம்ப ஈஸியா வந்து ரொம்ப சுலபமா வந்து வந்துரும். ஓகேங்களா? இதில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60, 70 நாட்டோட நாணயங்கள் வந்து இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சுலபமா நம்பளுக்கு கிடைக்கக்கூடிய நாணயங்களுக்கு உங்களுக்கு பெரும்பாலும் மதிப்பு வந்து கிடைக்காது. 2வது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுமே பார்க்கணும் நீங்க. சரிங்களா? எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அமெரிக்கன் டாலர் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹100 தாண்டி போயிட்டு இருக்கு. அதே மாரி யுனைட்டட் கிங்டம் எடுத்தீங்கன்னா ₹100 தாண்டி போயிட்டு இருக்கு. அப்ப எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுமே நீங்க பார்க்கணும். நம்ப ஆளுங்க எந்த அளவுக்கு ஃப்ரீக்வென்ட்டா அந்த ஊர்களுக்கு போயிட்டு வராங்கன்றதையும் நீங்க தெளிவா கவனிச்சுக்கணும். இப்ப தாய்லாந்துக்கு ட்ரிப்புக்கு போயிட்டு வராங்க. ஸ்ரீலங்காவுக்கு ட்ரிப்புக்கு போயிட்டு வராங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்லாம் நம்மளுக்கு ரொம்ப பக்கத்து நாடு. பங்களாதேஷோட வேல்யூவேஷன்லாம் நம்மளுக்கு ரொம்ப பக்கம். பங்களாதேஷ், தாய்லாந்து, நேபாள், பூட்டான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்கத்தில இருக்கக்கூடிய நாடுகள். எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சா தான் உங்களால ஃபாரின் காயின சேல்ஸ் பண்ண முடியும். ஏன்னா பெரும்பாலுமான வீடியோக்கள்ல பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படி தான் பார்க்குறீங்க. ஸோ ஏதோ ஒரு காயின் கிடைச்சிருச்சு. இந்த காயின் நல்ல ரேட்டு போகும். லட்சக்கணக்கில போகும். தயவு செய்து அந்த மாரி நினைக்காதீங்க. அந்த மாரிலாம் சேல்ஸ் பண்ண முடியாது. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு ஒண்ணு இருக்கு. டிமானிடைஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா? கரண்ட்ல டிமானிடைஸ் பண்ணாங்களா? அந்த காயின் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்ல கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்ற நெறைய தகவல்கள் இருக்கு. அதனால எல்லா நாணயங்களையும் உங்களால மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணி, வியாபாரம் பண்ணி பணம் பார்க்க முடியாது. சரிங்களா? ஒரு சில நாணயங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஒரு சில நாணயங்கள் சேல்ஸ் பண்ண முடியாது. சேல்ஸ் பண்ணக்கூடிய நாணயங்கள் தனியா இருக்கு. அதற்கான வீடியோக்கள் நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரம் உங்களுக்கு குடுக்குறேன். பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. சொன்ன வரைக்கும் தகவல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. ரியல் மானிட்டரி சிஸ்டம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்க வந்து Googleல போட்டீங்கனாலே அதுவே உங்களுக்கு தெளிவா காமிச்சிரும். ஃபோட்டோ எடுத்து போட்டீங்கனாலே அதுவே அதற்கான வேல்யூஸ்லாம் உங்களுக்கு சொல்லிடும். அதையும் தாண்டி தெரியல அப்படின்னா என்னோட Instagram பேஜ் ஐடிலாம் உங்களுக்கு மேல குடுக்குறேன். அதில ஏதாவது கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க் யூ.